வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பாருங்க, நம்ம தென் சென்னை வேட்பாளர் அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்க இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் ஜூம் மீட்டிங் வாரியா அவங்கள சந்திச்சு பிஜேபியை பத்தி சொல்லி வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜூம் மீட்டிங் நடக்கிறாங்க. இந்த ஜூம் மீட்டிங்ல இவங்க பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே சில விஷமிகள் அருவருப்பான புகைப்படங்களையும் அருவருப்பான வீடியோக்களையும் இந்த ஜூம் மீட்டிங்ல போட்டிருக்கிறாங்க. உடனே அக்கா பதறி அடிச்சுக்கிட்டு ஜூம் மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. யாரா இருந்தாலும் முதல்ல நம்ம கண்டனத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம். யாரா இருந்தாலும் ஆரோக்கியமான அரசியல்ல ஈடுபடணும். இந்த மாதிரி அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவது இல்ல அசிங்கமான ஒரு அரசியலை கையில எடுக்கிறது அப்படிங்கிறது நாகரிகமற்ற ஒரு செயல். அது யார் செய்திருந்தாலும் அது தவறு. அது யாருன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா தமிழக காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கமிஷனும் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம மோத வேண்டியது அக்காவுடைய சித்தாந்தங்களோட மட்டும்தான். அக்கா என்ற தனி நபரை அல்ல. அவங்க மேல அதீதமான அன்பு இருக்கிறதுனால, மரியாதை இருக்கிறதுனால தான் அக்கா அக்கான்னு வாய் நிறைய நாம கூப்பிடுறோம் இல்லையா? இந்த செய்தி வெளியில வந்த உடனே ஒட்டுமொத்த போக்கஸும் அப்படியே அண்ணாமலை பக்கம் திரும்புது. சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட கேள்விகள். ஏன் அண்ணாமலை இப்படி பண்ணீங்க? தமிழிசை அக்கா மேல உங்களுக்கு எவ்வளவு வன்மம்? நாம டெபாசிட்டே வாங்க மாட்டேங்கிறோம். இவங்க மட்டும் வாக்குகள் வாங்கி 2வது இடத்துக்கு வந்துட்டா நம்ம கேவலப்பட்டு போயிருவோமே. அப்புறம் நம்மள மாநில தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டு அக்காவை கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயமா? ஏற்கனவே நயினார் நாகேந்திரனுடைய 4 கோடியை நீங்க தானே எலெக்ஷன் கமிஷன் போட்டு கொடுத்தீங்களாமே. இப்படி சொந்த கட்சியில இருக்கக்கூடிய உங்க கூட வேலை செய்யக்கூடிய வேட்பாளர்கள், உங்களோட கட்சியில சீனியர்கள்ட்ட எல்லாம் நீங்க இப்படி நடந்துக்கலாமா? இப்படிப்பட்ட கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா வருது. பொதுமக்கள் கேக்குறாங்க. அவங்கள சொல்லி தப்பு இல்லைல்ல. ஏன்னா பாஜகவுடைய ஹிஸ்டரி, வரலாறு, எஸ்டிடி எல்லாம் அப்படித்தானே. இவங்களே வீட்டுக்குள்ள பெட்ரோல் பாம்பு போட்டுக்கிட்டு ஐயோ பாருங்க இந்துக்களுக்கு ஆபத்து அப்படிம்பாங்க. கடைசியில பார்த்தா இவங்களே தயாரிச்ச பாம்பா இருக்கும். இப்ப கூட கொஞ்ச நாள் முன்னால வடக்குல இருந்து வந்த ஒரு பெண் சாமியார் அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே என்ன அடிச்சுட்டாங்க, என்னை தாக்கிட்டாங்க, என் மண்டி எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினாங்க. தமிழ்நாடு இந்துக்களுக்கு விரோதமான ஒரு இடம், இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்லாம் பேசிட்டு அந்த அம்மா கடைசியில பார்த்தா 1 மணி நேரத்துல தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த அம்மா காரை அடிச்சு நொறுக்கிட்டு, இந்த அம்மாவே உடல்ல காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இந்த அம்மாவே பேசுது. இப்படி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு தினசா இருந்தா பாவம் கட்சி மேல சந்தேகம் வரத்தானே செய்யும். உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையே மேடம். நீங்களும் மாநில தலைவரா இருந்தீங்கல்ல, அப்ப பாஜக மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இந்த மாதிரி வந்ததா? உங்களுக்கு அப்புறம் எல் முருகன் உட்கார்ந்தாரு. சிடி ரவி உடனே ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. பாஜகவுக்கு கட்சிக்குள்ளேயே ஒரு விசாகா கமிட்டி நடத்தணும் போல் இருக்கு. அவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது வருது அப்படிங்கிறாரு. முருகனை தூக்கிட்டு அண்ணாமலையை கொண்டு உட்கார வச்சாங்க. உடனே கேடி ராகவனோட வீடியோ வெளிவருது. அண்ணாமலை பேசின ஆடியோ வெளியில் வருது. அந்த ஆடியோல அவரே சொல்றாரு, ஆமா பெண்களுக்கு ஏகப்பட்ட பாலியல் தொல்லைகள் நடக்குது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதை விட மோசமா நடக்குதுன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அதனாலதான் நான் அண்ணாமலை தலைவரா பொறுப்பேற்ற உடனே முதல்ல இந்த கதவை தூக்கிட்டு கண்ணாடி கிளாஸ் போட்டேன். ஏன்னா குஷ்பு, காயத்ரி போன்றவர்கள் எல்லாம் வந்தா யாரும் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு பேசுறாரு. அப்பெல்லாம் நீங்க வாயே திறக்கலையே மேடம். உங்கள் கட்சியை சேர்ந்த காயத்ரி ரகுராம் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டுட்டான்னு அண்ணாமலையோட அல்லக்கைகள்லாம் சேர்ந்து சோசியல் மீடியால இது போல இல்லைன்னு அவங்களை அவ்வளவு வல்கரா ட்ரோல் பண்ணி ஆபாச படங்களை வெளியிட்டு எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா மேடம்? ஏன் எதுவுமே பேசல நீங்க? உங்க கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி சசிகலா புஷ்பா மேடையில வச்சு சிலுமிஷம் பண்றான், இடுப்ப கிள்றான் ஒருத்தன். அவனுக்கு இன்னைக்கு வேட்பாளரா கண்டெஸ்ட் பண்ண சீட்டு கொடுத்திருக்கு பிஜேபி. அப்பெல்லாம் நீங்க எதுவுமே வாயை திறந்து பேசலையே மேடம். உங்க கட்சியோட சிறுபான்மை பிரிவை சேர்ந்த டாக்டர் டெய்சி சரண் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு நாராசமா ஒருத்தன் திட்டுறான், கொலை மிரட்டல் விடுறான்.
அப்பெல்லாம் ஏன் மேடம் வாய் மூடிட்டு பேசாம இருந்தீங்க? எதுவுமே பேசாம. மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. பாலியல் தொல்லை கொடுத்தாங்க. நாடே கொந்தளிச்சது மேடம் அந்த வீடியோவை பார்த்துட்டு. இத்தனைக்கும் டபுள் இன்ஜின் சர்க்கார் மேடம் மணிப்பூர்ல. அப்பெல்லாம் ஏன் மேடம் வாய் மூடிட்டு பேசாம இருந்தீங்க? நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் மேடம். ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் வாங்கி நம்ம நாட்டையே பெருமைப்படுத்தினவங்க. 1.5 மாசம் டெல்லியில வந்து போராடினாங்க மேடம். உங்க கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார்னு டெல்லி போலீஸ் அவர் மேல பாக்சோ கேஸ் ஃபைல் பண்ணி இருக்குது மேடம். பாக்சோ கேஸ் தெரியுமா என்னன்னு? இப்ப சமீபத்துல பாண்டிச்சேரியில ஒரு குழந்தை இறந்து போச்சுல்ல, அப்ப பாக்சோ கேஸ் போட்டீங்களா, அதே பாக்சோ கேஸ் தான். உங்க தலைவர் மோடி ஐயா செங்கோலை தூக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது அந்த குழந்தைகளை, நாட்டுக்கு பெருமை தேடி தந்த அந்த மல்யுத்த வீராங்கனைகளை தரதரன்னு தெருவுல நாய் இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போனாங்களே மேடம். அப்பெல்லாம் ஏன் மேடம் உங்களுக்கு வந்து எந்த விதமான பதட்டமோ ஆக்ரோஷமோ வரல? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. இப்போ உங்க தேர்தல்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு உடனே பாருங்க திமுக களத்துல இறங்கி தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நிலைக்குலைய செய்யறாங்க. திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. ஆடியோ வீடியோ கலாச்சாரம் எல்லாம் உங்க கட்சியை சேர்ந்தது மேடம். நீங்க தலைவரா இருக்கிற வரைக்கும் கட்சி ஏதோ சுமாராத்தான் இருந்தது. ஆனா இப்போ பாரதிய ஜனதா கட்சிங்கிறத விட பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு தான் ஃபேமஸ். அப்படிப்பட்ட பெருமையை தேடி தந்தவர் திருவாளர் அண்ணாமலை. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாம இருந்துட்டு, இப்போ உங்களுக்கு ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு வந்து தனியா பிஜேபில இருந்தோ இல்ல டிஎம்கேல இருந்தோ ஆள் வந்து இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில இருந்து எவன் வேணா ஹேக் பண்ணி இதை செஞ்சிருக்கலாம். ஏன் நீங்களே கூட யாராவது ஆளை ஏற்பாடு பண்ணி இதை செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல வருது இல்ல. ஆனா நான் உங்களை அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து அந்த அளவுக்கு எல்லாம் கேவலமா போக மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க சொல்றாங்க இந்த அக்காவே ஏதோ பண்ணிடுச்சு, பண்ணா வந்து திமுக மேல பழி போயிடும் நினைச்சிட்டாங்க. ஆனா பாருங்க பாஜகவுடைய ஹிஸ்டரி எஸ்டிடி வந்து முன்னால நின்னு அப்படியே போக்கஸ் அண்ணாமலை பக்கம் திரும்பிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நீங்க எந்த சித்தாந்தத்தை நோக்கி இருந்தாலும் சரி, பெண்களுக்கான விஷயத்துல பெண் அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் நியாயத்து பக்கம் நிக்கணும் மேடம். நாங்க என்னைக்குமே அப்படிதான் நிக்கிறோம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க பேசுவோம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நான் பேசுறேன். இது பண்ணது தப்பு, அதை யார் பண்ணியிருந்தாலும் அதை கண்டிக்கணும்னு நான் பேசுறேன்ல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராமுக்கு நடந்த போதும் நான் பேசினேன். உங்க கட்சியில இருக்கக்கூடிய சசிகலா புஷ்பாவுக்கு நடந்த போது நான் பேசினேன். உங்க கட்சியில இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சரண் சிங்க்கு எதிராக நான் பேசினேன். மணிப்பூருக்காக பேசணும், மல்யுத்த வீராங்கனைக்காக பேசணும். அதுதான் மேடம் உண்மையான அரசியல், அதுதான் நேர்மையான அரசியல். அது எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த கட்சியில இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா பேசணும். எனக்கு நடந்தா மட்டும்தான் பேசுவேன், என் கட்சியில இருக்கிற பெண்களுக்கு நடந்தா கூட நான் கண்டுக்க மாட்டேன், அப்படி கடிவாளம் போட்ட மாதிரி எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படிங்கிற சொல்றது என்ன மலிவான அரசியல்? இதுல நீங்க அரசியல் நாகரிகத்தை பத்தி பேசுறீங்க. மண்டை மேல இருக்கிற கொண்டை தெரியுது மேடம், மறைச்சுக்கங்க.